மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னையில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டு வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அளவுல அசோக் நகர் 19வது தெருவில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகருடைய வீட்டிற்கு வந்து காலையிலிருந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் ஏற்கனவே சென்னையை சேர்ந்த பாலாஜி கபா என்பவரை ஏமாற்றியிருக்கிறார். இவர் 2020ஆம் ஆண்டு லிப்ரா புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ரவீந்தர் என்பவருக்கு அறிமுகமாகி நகராட்சி திட்ட கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டம் ஆரம்பிக்க உள்ளதாகவும், அந்த திட்டத்தின் மதிப்பு ரூபாய் 200 கோடி என்றும், அதில் முதலீடு செய்தால் இரட்டடிப்பு லாபம் வரும் என்ற ஆசை வார்த்தைகள் கூறி மேற்படி திட்டம் ஆரம்பிக்க போலியான ஆவணங்களை காண்பித்து தன்னை நம்ப வைத்து கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய வைத்து பவர் ப்ராஜெக்ட் திட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய பணத்தை திரும்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாக மோசடி செய்து ரவீந்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் சிசிபியில இவர் வந்து புகார் மனு ஒன்று மத்திய குற்றப்பிரிவிட ஒரு புகார் மனு ஒன்று கொடுத்திருந்தார். இதுல நம்பிக்கை ஆவணங்கள் மோசடி பிரிவுல வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடைபெற்றது. அந்த புலன் விசாரணையில தான் லிப்ரா புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை சேர்ந்த ரவீந்தர் சந்திரசேகர் வந்து திட்டக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றுதல் திட்டம் தொடர்ந்து இருப்பதாக போலியான ஆவணங்களை காண்பித்து அதனை உண்மை என நம்ப வைத்து பாலாஜி கபாவிடம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு பவர் ப்ராஜெக்ட் திட்டத்தை ஆரம்பிக்காமலும் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமலும் ஏமாற்றியது புலன் விசாரணை தெரிய வந்த காரணத்தினால இந்த வழக்குல ரவீந்தர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இழும்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுலதான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாகவும் இந்த பணப்பரிவர்த்தனை தொடர்பாக தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய ரவீந்திர சந்திரசேகருடைய வீட்டுக்கு வந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. இன்று காலை முதல் அசோக் நகர் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ரவீந்திர சந்திரசேகர் ஏற்கனவே சிசிபியில பாலாஜி கபா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஏற்கனவே அவர் வந்து மோசடி இதுல வந்து கைதாயிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இப்ப தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.